ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிஎஸ் லேர்னர். நான் உங்கள் மகேஷ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாயிண்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் நிறைய டாபிக்ஸ் ஃபர்தர் வீடியோஸில் கவர் பண்ணுவேன். என்னோட வீடியோ எப்படி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாயிண்டர்ஸ் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு வேல்யூவோட அட்ரஸை பாயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது ஒரு வேல்யூ ஒரு மெமரியில் இருக்குன்னா அந்த மெமரியோட அட்ரஸை பாயிண்ட் பண்ணுறதுக்கு பாயிண்டர்ஸ் யூஸ் ஆகுது. அதாவது அந்த வேல்யூவோட அட்ரஸை பாயிண்டர்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். இந்த மாதிரி ஒரு வேல்யூவோட அட்ரஸை பாயிண்டரில் ஸ்டோர் பண்ணுறதுனால என்ன யூஸ்னால், பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணியே அந்த அட்ரஸில் இருக்க வேல்யூவை நம்ம ரிட்ரீவ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி அதோட அட்ரஸை வச்சு நம்ம வேல்யூ ரிட்ரீவ் பண்ணோன்னா அதுக்கு பேர் டீரெஃபரன்சிங் த பாயிண்டர். எக்ஸாம்பிள், இப்போது ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுப்போம். இங்கே ஏ அப்படின்ற வேரியபிளில் 10 அப்படின்ற வேல்யூ இருக்குது. அண்ட் அந்த ஏ வேரியபிளோட அட்ரஸ் என்னென்னா 2000 அப்படின்னு இருக்குது. அதாவது மெமரியில் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்ற அட்ரஸ் தான் 2000. அண்ட் அதே மாதிரி பி அப்படின்ற ஒரு வேரியபிள் கன்சிடர் பண்ணிப்போம். இங்கே பி அப்படின்றது எம்டியாக தான் இருக்குது. அண்ட் அதோட மெமரி அட்ரஸ் என்னென்னா 3000. பாயிண்டர்ஸ் அப்படின்னா ஒரு வேல்யூவோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏ அப்படின்ற வேரியபிளோட அட்ரஸை பியில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணும்னா b ஈக்குவல் டு ஆம்பர்சன்ட் ஏ. இங்கே ஆம்பர்சன்ட் அப்படின்றது என்ன பண்ணணும்னா ஏவோட அட்ரஸை பிக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ b ஈக்குவல் டு ஆம்பர்சன்ட் ஏ அப்படின்னா ஏவோட அட்ரஸை பியில் ஸ்டோர் பண்ணுது. ஸோ இப்போ பியில் என்ன இருக்குன்னா, ஏவோட அட்ரஸான 2000 அப்படின்றது தான் பியில் வேல்யூவாக இருக்கும். இப்போது b அப்படின்ற வேரியபிள் ஏவை பாயிண்ட் பண்ணுது. அதாவது b பாயிண்ட்ஸ் ஏ. இப்போது பாயிண்டர்ஸ் பற்றி ப்ரோக்ராமில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு சி லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சி லாங்குவேஜில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போது நான் ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். இன்ட் ஏ. ஸோ ஏ அப்படின்ற ஒரு இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு இப்போது 5 அப்படின்ற ஒரு வேல்யூ அசைன் பண்ணலாம். இப்போது ஏ அப்படின்ற வேரியபிளில் 5 அப்படின்ற வேல்யூ இருக்குது. அண்ட் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பி அப்படின்ற ஒரு பாயிண்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் அந்த பாயிண்டரில் ஏவோட ரெஃபரன்ஸை கொடுக்க போகிறோம். பாயிண்டர் க்ரியேட் பண்ணுறது ஒரு நார்மல் வேரியபிள் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான். அதாவது டேட்டா டைப் அண்ட் வேரியபிள் நேம். இங்கே பி அப்படின்றது ஒரு பாயிண்டர். ஸோ பாயிண்டர் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிக்கு முன்னாடி ஸ்டார் கொடுத்துருவோம். ஸோ நம்ம ஒரு வேரியபிள் நேமுக்கு முன்னாடி ஸ்டார் கொடுத்தோம்னா அது ஒரு பாயிண்டர். ஸோ இங்கே பி அப்படின்ற ஒரு பாயிண்டர் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஏவோட அட்ரஸை பி அப்படின்ற பாயிண்டருக்கு கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, பி ஈக்குவல் டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வேல்யூவோட அட்ரஸ் கிடைக்கணும்னா ஆம்பர்சன் யூஸ் பண்ணணும். இங்கே ஏவோட அட்ரஸ் தான் பிக்கு ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஆம்பர்சன் ஏ. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஏ அப்படின்ற வேல்யூவோட அட்ரஸ் பி அப்படின்ற பாயிண்டரில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இங்கே பி வந்துட்டு ஏவை பாயிண்ட் பண்ணுது. இப்போது நம்ம இந்த வேல்யூஸ்லாம் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ அப்படின்ற வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். printf அண்ட் டபுள் கோட்ஸ்குள்ளே வேல்யூ ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுவோம். இது வந்துட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள், அதனால் நம்ம %d அப்படின்னு கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கே ஏ தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ கமாக்கு அப்புறம் ஏ கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 5 அப்படின்றது பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் அடுத்து பியை பிரிண்ட் பண்ணுவோம். printf வேல்யூ ஆஃப் பி. அண்ட் இங்கேயும் நம்ம இன்டிஜர் வேரியபிள் தான் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ %d, b. இங்கே b அப்படின்றது ஆக்சுவலாக ஒரு பாயிண்டர். நம்ம அதை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இப்போ அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்றது 5 அப்படின்னு இருக்குது. அண்ட் வேல்யூ ஆஃப் பி அப்படின்ற இடத்துல சம் அட்ரஸ் ஸ்டோர் ஆகிருக்கு. இங்கே -25795292 அப்படின்றது ஒரு அட்ரஸ். இப்போது நம்ம ஏவோட அட்ரஸ் தான் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்னொரு printf ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம்.
இங்கே நம்ம ஏவோட அட்ரஸை பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஆம்பர்சன் ஏ அண்ட் இது எல்லாமே தனித்தனி லைன்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக /n ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே ஏவோட அட்ரஸ் தான் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அட்ரஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணி அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஏ அப்படின்ற வேரியபிளில் 5 ஸ்டோர் ஆகிருக்கு. அண்ட் இங்கே வேல்யூ ஆஃப் பி அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஏ ரெண்டுமே ஒரே வேல்யூவாக இருக்குது. அதாவது ரெண்டுமே அட்ரஸை தான் ரெஃபர் பண்ணுது. இங்கே ஏ அப்படின்ற வேரியபிளோட அட்ரஸ் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது லாஸ்ட்டாக இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வேல்யூ தான் இதில் இருக்குது. ஸோ ஏவோட அட்ரஸ் தான் பி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. இந்த மாதிரி ஒரு வேல்யூவோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் பாயிண்டர். ஸோ இப்போது நம்ம அந்த அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். இப்போது அந்த அட்ரஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி அந்த வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பி அப்படின்ற பாயிண்டர் யூஸ் பண்ணி ஏல இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் printf அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வேல்யூ ஆஃப் ஏ யூஸிங் பாயிண்டர் பி இங்கே இன்டிஜர் தான் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ %d அண்ட் இங்கே நம்ம பி யூஸ் பண்ணி அந்த வேல்யூ ரிட்ரீவ் பண்ண போகிறோம். நார்மலாக பி அப்படின்னு கொடுத்தா ஏவோட அட்ரஸ் தான் பிரிண்ட் ஆனிச்சு. இப்போது அந்த அட்ரஸில் இருக்க வேல்யூவை எப்படி ரிட்ரீவ் பண்ணணும்னா *b அப்படின்னு கொடுப்போம். ஸோ நம்ம பாயிண்டர் க்ரியேட் பண்ணும்போதே *b அப்படின்னு தான் கொடுத்துருந்தோம். இங்கே நம்ம அதோட வேல்யூ ரிட்ரீவ் பண்ணும்போதும் *b அப்படின்னு தான் கொடுக்கணும். அதாவது நார்மலாக பி அப்படின்னு கொடுத்தா அதோட அட்ரஸ் பிரிண்ட் ஆகும். *b அப்படின்னு கொடுத்தா அந்த அட்ரஸில் இருக்க வேல்யூவே பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போது இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வேல்யூ ஆஃப் ஏ யூஸிங் பாயிண்டர் பி அப்படின்றது 5 அப்படின்னு வந்துடுச்சு. ஏவோட வேல்யூ 5 தான் அண்ட் அது இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் அந்த பாயிண்டர் யூஸ் பண்ணி அந்த அட்ரஸில் இருக்க வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா ஒரு வேல்யூவோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கும் அண்ட் அந்த அட்ரஸ் யூஸ் பண்ணி அந்த வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கும் தான் பாயிண்டர்ஸ் யூஸ் ஆகுது. இங்கே ஏ அப்படின்ற வேல்யூவோட அட்ரஸை பி அப்படின்ற பாயிண்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி பி அப்படின்ற ஒரு பாயிண்டரோட அட்ரஸையும் இன்னொரு பாயிண்டரில் ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது ஒரு பாயிண்டரோட அட்ரஸையே இன்னொரு பாயிண்டரில் ஸ்டோர் பண்ண முடியும். அப்படி ஸ்டோர் பண்ணால் எப்படி இருக்குன்னா ஒரு பாயிண்டர் இன்னொரு பாயிண்டரை பாயிண்ட் பண்ணும். அந்த பாயிண்டர் ஒரு வேல்யூவை பாயிண்ட் பண்ணும். அது எப்படி பண்ணலான்னா இங்கே பி அப்படின்றது தான் பாயிண்டர். நம்ம இந்த பி அப்படின்ற பாயிண்டர் தான் இன்னொரு பாயிண்டரில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு பாயிண்டர் டிக்ளேர் பண்ணணும். அண்ட் இதுவும் அதே மாதிரி தான் int c. இங்கே c அப்படின்றது தான் பாயிண்டர். இது என்ன பண்ண போகுதுன்னா பி அப்படின்ற பாயிண்டரை பாயிண்ட் பண்ண போகுது. ஸோ நார்மலாக ஒரு பாயிண்டர் க்ரியேட் பண்ணணும்னா அந்த வேரியபிள் நேமுக்கு முன்னாடி ஸ்டார் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இது ஒரு நார்மல் பாயிண்டருக்கு, அதாவது ஒரு வேல்யூவோட அட்ரஸை ஸ்டோர் பண்ண போகுதுன்னா நார்மலாக இந்த மாதிரி *c அப்படின்னு கொடுக்கலாம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பாயிண்டரோட அட்ரஸையே இன்னொரு பாயிண்டரில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதாவது பி அப்படின்ற பாயிண்டரோட அட்ரஸை சி அப்படின்ற பாயிண்டரில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுவோம்னா 2 ஸ்டார் கொடுத்துப்போம். இந்த பாயிண்டர் இன்னொரு பாயிண்டரில் தான் பாயிண்ட் பண்ணுது அப்படின்றதுக்காக இங்கே 2 ஸ்டார் கொடுத்துப்போம். இப்போது நம்ம இந்த பாயிண்டரை டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்து பியோட அட்ரஸை இந்த சி அப்படின்ற பாயிண்டருக்கு ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா சி ஈக்குவல் டு அதே மாதிரி அட்ரஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு &b. இப்போது பியோட அட்ரஸ் சி அப்படின்ற பாயிண்டரில் இருக்குது. அதாவது சி அப்படின்றது பியை பாயிண்ட் பண்ணுது அண்ட் பி அப்படின்றது ஏவை பாயிண்ட் பண்ணுது. ஸோ இப்போது நம்ம இந்த சி யூஸ் பண்ணி ஏவோட வேல்யூவை எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு printf ஸ்டேட்மெண்ட் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் வேல்யூ ஆஃப் ஏ யூஸிங் பாயிண்டர் சி. இங்கேயும் இன்டிஜர் தான் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ %d அண்ட் இங்கே நம்ம நார்மலாக வெறும் சி அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா பியோட அட்ரஸ் பிரிண்ட் ஆகும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். சி அப்படின்னு நார்மலாக கொடுக்குறோம்,
ரன் பண்ணி பார்க்குறோம். இங்கே வேல்யூ ஆஃப் யூஸிங் பாயிண்டர் சி அப்படின்ற இடத்துல ஒரு அட்ரஸ் ஸ்டோர் ஆகிருக்கு. இது எதோட அட்ரஸ்னால் பி அப்படின்ற பாயிண்டரோட அட்ரஸ். இங்கே ஏவோட அட்ரஸ் ஸ்டோர் ஆகிருக்கு. அதாவது 1941 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி 508 முடிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே 1941 ஸ்டார்ட் ஆகி 520 முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்துட்டு பி அப்படின்ற பாயிண்டரோட அட்ரஸ். நம்ம வேல்யூ ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு அந்த பாயிண்டரில் என்ன பண்ணமோ அதே தான் இங்கே பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட் நார்மல் பாயிண்டரில் ஸ்டார் பி அப்படின்னு மட்டும் கொடுத்தோம். இங்கே சி அப்படின்றது ஒரு பாயிண்டரோட அட்ரஸ் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இங்கே டபுள் ஸ்டார் கொடுக்கணும். இப்போது இங்கே டபுள் ஸ்டார் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, அதாவது சி வந்துட்டு இது ஸ்டோர் பண்ணியிருக்க பாயிண்டர் எதை பாயிண்ட் பண்ணுதோ அதோட வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணும். இங்கே சி அப்படின்றது பியை பாயிண்ட் பண்ணுது. பி எதை பாயிண்ட் பண்ணுதுன்னா ஏவை பாயிண்ட் பண்ணுது. ஸோ ஏவோட வேல்யூவான 5 அப்படின்றத டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே 5 அப்படின்னு டிஸ்பிளே ஆகிடுச்சு. வேல்யூ ஆஃப் ஏ யூஸிங் பாயிண்டர் சி அப்படின்ற இடத்துல 5 அப்படின்னு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்படி தான் ஒரு பாயிண்டரை இன்னொரு பாயிண்டரில் ஸ்டோர் பண்ணும். ஸோ ஒரு அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் பாயிண்டர். ஸோ பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ்னா, ரிப்பிட்டேட்டிவ் ப்ராசஸாக இருந்துச்சுன்னா, அதாவது திரும்ப திரும்ப பண்ணுற ப்ராசஸாக இருந்துச்சுன்னா, அப்போது அந்த ப்ராசஸோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாயிண்டர்ஸ் யூஸ் ஆகும். அந்த மாதிரி ரிப்பிட்டேட்டிவ் ப்ராசஸ் என்னென்னா, ஒரு ஸ்ட்ரிங்கில் ட்ராவல்ஸ் பண்ணுறது. அதாவது ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா அதில் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு ஒரு லெட்டர் கண்டுபிடிக்கிறது. அண்ட் அதே மாதிரி ஒரு டேபிள்ஸில் ட்ராவல்ஸ் பண்ணி அதில் வேல்யூ எடுக்கிறது. அந்த டேபிள்ஸில் என்னென்ன அட்ரஸ் இருக்குன்னு கண்ட்ரோல் பண்ணுறது. அண்ட் ட்ரீ ஸ்ட்ரக்சர்ஸில் எப்படி ட்ராவல்ஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ட்ராவல்ஸ் பண்ணும்போது அதோட அட்ரஸை ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம அதோட வேல்யூஸை ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிப்பிட்டேட்டிவ் ப்ராசஸ்க்கு பாயிண்டர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பாயிண்டர்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பாயிண்டர்ஸில் இந்த 4 அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். என்னென்னா ப்ளஸ், மைனஸ், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட். அப்புறம் பாயிண்டர்ஸை ஒரு அரேவாகவும் வச்சுக்கலாம். அதாவது பாயிண்டர்ஸை ஒரு அரேவாக வச்சுக்கிட்டு அந்த அரேயில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்லேயும் நம்ம வேறு ஒரு மெமரி அட்ரஸை பாயிண்ட் பண்ணுற மாதிரி அட்ரஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணலாம். அப்புறம் ஒரு பாயிண்டரையே இன்னொரு பாயிண்டருக்கு அசைன் பண்ணுறேன். நம்ம இப்போ பார்த்த மாதிரி, அதாவது ஒரு பாயிண்டர் ஏற்கனவே ஒரு வேல்யூவை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. அந்த பாயிண்டரையே இன்னொரு பாயிண்டருக்கு நம்ம அசைன் பண்ணலாம். அப்படி அசைன் பண்ணால் எப்படி இருக்குன்னா, ஒரு பாயிண்டர் இன்னொரு பாயிண்டரை ரெஃபர் பண்ணுது, அந்த பாயிண்டர் ஒரு வேல்யூவை ரெஃபர் பண்ணுது. அப்புறம் பாயிண்டர்ஸை ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஆர்கியூமெண்ட்ஸாகவும் அனுப்பலாம். அதாவது பாயிண்டர்ஸை ஆர்கியூமெண்ட்ஸாக ஃபங்க்ஷனுக்கு அனுப்பணுன்னா அங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு வேல்யூவோட அட்ரஸை ஆர்கியூமெண்ட்ஸாக அனுப்புகிறோம். ஸோ அந்த மாதிரி அட்ரஸையே ஆர்கியூமெண்ட்ஸாக அனுப்பும்போது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அது அப்படியே அந்த டேட்டாவில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரியே ஒரு பாயிண்டரை ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்னாகவும் வாங்கலாம். அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏதாச்சும் பாயிண்டர் இருந்து அதை நம்ம லோக்கல் இல்லைனா ஸ்டாட்டிக் வேரியபிளில் ரிட்டர்ன் பண்ணலாம். அண்ட் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டைனாமிக்காக ஏதாச்சும் மெமரி க்ரியேட் பண்ணியிருந்தாலும் அதையும் நம்ம ரிட்டர்ன் வாங்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பாயிண்டர்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். பாயிண்டர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம். அண்ட் பாயிண்டர்ஸை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தோம். ஃபர்தர் டாபிக்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் கவர் பண்ணுவேன். என்னோட வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா சிசிரேன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த டாப்பிக்லேருந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.